தெரியுதா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்கள் நீங்கள் பார்த்து கட்டிஸ்டார். இன்னைக்கு என்ன இது வந்துட்டு கீழ் பார்ட் 2 வீடியோ. அண்ணாவை கட்டிட்டு ஹாய் கட்டிங்க. அதான் அவ்வளோதான். இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா கண்ணு வந்திருக்கு. எதுக்கு நான் கீழே கூறுதல்னா அது பண்ணி அதுக்கப்புறம் அதை போட்டாதான் தர விரிசல் விடாதான். ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி உள்ள இன்னைக்கு டேட் என்னன்னா 2ஆம் தேதி மே. உழைப்பாளர் தினத்துக்கு அடுத்த நாள் எடுக்கிற வீடியோ அது. கடும் உழைப்பாளி அல்லவா. டே 2 ஆஃப் கொத்தனார். ஆக்சுவலாக இதோட பார்ட் 1 வீடியோவுக்கு நீங்கள் ரொம்பவே பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. இப்போ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக என் கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர் அவர் இந்த கல்லை கொண்டு போய் போட்டு வரேன்னு போனவர் அவ்வளோதான் போயிட்டார், காணாமல் போயிட்டார். எங்கே போனாலும் தரல. மே 2ஓட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கேன் கஜிஸ்டர். ஆக்சுவலாக இந்த வீடியோவோட இன்ட்ரோ இதுவாக இருக்காது, பட் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், அதுவாக தான் இருக்கும். இன்னைக்கு 13ஆவது நாள் வேலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என்னடா இந்த வேலைக்கு வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க அப்படி கேட்டிங்கன்னா, எஸ், இன்றைக்கி நம்ம வந்ததே மத்தியானம் தான். மத்தியானம் ஒரு 12:40க்கு தான் இங்கே வேலைக்கு வந்தோம். இப்போது வேலை எதுவும் இல்லை, அவர் சாப்பிட போயிட்டார். மணி இப்போ 1:20 ஆகுது. ஆல்ரெடி அந்த அண்ணன் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியே அது ஒரு சாஞ்சி இருக்கிறது தெரியுதா, அந்த இதை மட்டும் இப்போ அடிக்கணும்னு சொன்னார். ஆக்சுவலாக அது படிக்கட்டுக்கு பீம் போடுறது, படிக்கட்டுக்கு அந்த பில்லருக்கு அது பண்ணுறாரு. வேறு என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியல, வேறு என்ன வேலை இருக்கோ அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, மேலே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு இதெல்லாம் கீழே இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து உரமாக வைக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அதாவது இன்றைக்கி என்ன பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரூட் தாங்க போட வந்திருக்கோம். அது டெரஸ்க்கு இப்போ கீழே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைப் கனெக்ட் எல்லாம் வச்சு இதெல்லாம் வயரிங் விட்டு ரூஃப்கான மிஷின் எல்லாமே வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு ரூஃப் போட போகிறாங்க. இது ரொம்பவே காஸ்ட்லியான மிஷின் ரூஃப் போடுறதுக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் இப்போ அடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலே நம்ம இப்போ ரூஃப் போட்டோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த சிமெண்ட்லாம் நிற்கிறதுக்காக அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இன்னும் ஃபர்தர் அப்டேட் ஃபுல்லாகவே அப்டேட் ஆக கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ என்னன்னா, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. ரூஃப் போடுறது மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம். மே மாதம் அதுவுமா மழை பெய்யுது சொல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, லைட்டாக தூரல் போட ஆரம்பிக்குது. இது மழையாக மாறுமா, எவ்வளோ மழை வரும், இங்கே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்பித்து இப்போ 2 hours ஆக போகுது. எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, தெரிஞ்சதா, அவ்வளோதான். மாடி கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்னும் அந்த இடத்துல கொஞ்சோண்டு போர்ஷன்ஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சாரி அது முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எதுக்காக வந்தோம்னா இந்த இது கட்டுறதுக்கு தான் வந்தோம். அப்படியே அது பேருண்ணா சரி ஓகே, தொட்டி கட்டி வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா தண்ணி தேங்கணுங்கிறதுக்காக, அதாவது சீலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக, விரிசல்லாம் விழக்கூடாதுன்னு கட்டிறதுக்காக வந்தோம். பார்த்தோன்னா லைட்டாக கோடு விழுந்துடுச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் அப்டேட் இஸ் முக்கியம். அதனால் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பண்ணோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 27/5/2025. அவ்வளோதான், அப்டேட் ஓவர். எதடா